ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஹேர் க்ரோத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹேர் க்ரோத் அப்படின்னா ஹேர் நல்லா திக்னஸாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப கொட்டி அது ஃப்ரிஸியாகி நல்லா நீளமாக வளர்க்கலை அப்படின்ற ஒரு நிறைய இதாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா வேப்பிலை. வேப்பிலை ஒரு நல்ல வேப்பிலை நம்மளோட நிறைய பயன்கள் இருக்குது. இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஹேர் மாஸ்க், அதாவது வேப்பிலை தண்ணி சேர்த்து ஹேர் மாஸ்க் போட்டால் டேண்ட்ரஃப், இச்சிங் எல்லாமே சால்வ் ஆகும். இதை கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ஒன் என்னன்னா சிசமின் ஆயில்னால் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயை நல்லா சூடு பதத்தை காய்ச்சி லேசான சூட்டில் காய்ச்சி ஸ்கேஃப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு ரிலாக்ஸ் அண்ட் மைண்ட் ரீஃப்ரெஷிங் கிடைக்கும். நல்ல முடி வளர்கிறதுக்கு கருன்னு இது உதவி செய்கிறது. தேர்ட், இது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஆலோவேராங்கிறது நம்மளை எல்லாத்துக்கும் டோட்டல் பாடி, அதாவது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் யூஸ் ஆகும். அவ்வளோ குளிர்ச்சியான தன்மை. வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக அரைச்சி நல்லா ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இட்ஸ் அ குட் ரிசல்ட் அண்ட் ரெமெடி. ஃபோர்த் ஒன் பிரிங்கராஜான்னு சில பேர் கொடுப்பாங்க. சில பேர் கரிசலாங்கண்ணி அப்படின்றது இந்த தலை பேரா. இந்த தலையை நல்லா பேச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வீக்லி ஒன்ஸ் ஹேர் பேக் போட்டிங்கன்னா உங்களோட ஹேர் நல்லா கருன்னு நீண்டு போய் மலரும். ஃபிஃப்த் ஒன் கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் டெய்லியும் தான் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஹேர் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் ஹேருக்கு ரொம்ப முக்கியம். ஹேர் க்ரோத்தை விட நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேரை மேலே சீவுறதை விட உள்ளே வச்சு 1 மணி நேரம் நல்லா வீக்லி ஒன்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி சில ஆயிலி ஸ்கின் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். நாட் ஃபார் ஆயிலி ஸ்கின் கம்மியாக அப்ளை பண்ணுங்கள். நான் சொல்கிற ரெமிடிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் 1 வீக்கில் எப்படி கருன்னு வளரும்னு பார்த்தீங்க. இது மட்டும் இல்லாத நிறைய இன்டேக்கும் பண்ணிக்கணும். என்னென்னா வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 1 to 4 glasses மஸ்ட்டு வாட்டர் குடிங்க. இன்டேக் என்னென்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க. நிறைய நீர்ச்சத்து காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. நிறைய கருன்னு முடி வளரணுமா நிறைய யோகாக்கள் பண்ணுங்கள். மன அமைதியாக இருங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுங்கள். ஏன்னா தலைமுடி கொட்டுறதே இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஸ்ட்ரெஸ். அதுதான் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முடியை வளர்க்குறதுக்கு டெய்லி 15 மினிட்ஸ் ஹேருக்கு நிறைய டைம் எடுத்துக்கிங்க. டைம் எடுத்து ஹேரை நல்லா கோம் பண்ணி அழகாக வழித்து சீவி பின்னுங்க. கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஹேர் நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு நான் செஞ்ச டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு ஹேருக்கு டெய்லியும் கோம் பண்ணுங்கள். நிறைய ஹேரை கொஞ்சம் ஃப்ரீயாகவும் விடுங்க. டெய்லி பின்னாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.